வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவுகளில் உருளைக்கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்குக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்குல என்னதான் மாவுச்சத்து இருந்திருந்தாலும், ஆனால் நமக்கு போதுமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், நார்சத்து, இன்னும் பிற அத்தியாவசியமான அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ உருளைக்கிழங்கெல்லாம் நீங்கள் எப்பவுமே வாங்கினீங்க அப்படின்னா வெட்டு சேதம் இல்லாத காய்கறியாக பார்த்து வாங்குங்க. ஈரப்பதத்தில் அடிக்கடி உருளைக்கிழங்கெல்லாம் வைக்காதீங்க. அந்த சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல, காற்றோட்டமான இடத்துல நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சு பராமரிச்சிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஸோ இந்த நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முக அழகு உங்களுக்கு கூடுவதற்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உருளைக்கிழங்கு பயன்படுத்தலாம். முகம் மற்றும் உடலினுடைய இதர பகுதிகளில் இருக்கக்கூடிய சருமத்திற்கு பல வகைகளில் பேருதவியாக உருளைக்கிழங்கு இருக்குது. உருளைக்கிழங்கு நீங்கள் வேக வைத்து நல்லா அதை பசை போல் அரைத்து பசும் பாலில் கலந்து முகத்தில் தடவிக்கொண்டு ஒரு மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் முகத்தை கழுவினீங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய ஆயில் பசைகள், அதாவது அந்த எண்ணெய் பசை, பிசுபிசுப்பு தன்மை அதெல்லாம் உங்களுக்கு நீங்கிடும். ஆயில் ஃபேஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். முகப்பொருட்கள், கண் கருவலை, கரும்புள்ளிகள் இதெல்லாம் ஏற்படுவதை தடுத்து முக அழகை கூட்டக்கூடியதுக்கு உங்களுக்கு உருளைக்கிழங்கு ஹெல்ப் பண்ணும். முகத்தில் வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, அந்த சுருக்கங்கள் ஏற்படுவதெல்லாம் தடுத்து இளமையான தோற்றத்தை உங்களுக்கு உருளைக்கிழங்கு அதிகரிக்கும். தோல் கடினமாக மாறுவதை தடுத்து எப்போதுமே அது ஈரப்பதமாக ஒரு நீர் சத்து நிறைந்ததாக மிருதுவாக சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கான ஒரு தோல் அமைப்பு, ஒரு ஃபேஸ் அமைப்பு கொடுக்கறதுக்கெல்லாம் நமக்கு இந்த முக அழகு கூட்டுவதற்கு, தோள்களை அந்த செல்களை எல்லாம் பராமரிக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நம்ம அதை ஃபேஸ் பேக் மாதிரியும் பயன்படுத்தலாம். உணவுகள்லையுமே சேர்க்கும் போது கூட உள்ளிருந்து முகம் நமக்கு அழகாக இருக்கும். ஸ்கர்வி நோய் தடுக்கிறதுக்கு நமக்கு உருளைக்கிழங்கு ஹெல்ப் பண்ணும். உருளைக்கிழங்குல விட்டமின் சி மற்றும் கரோட்டின் சத்துக்கள் அதிகம் இருக்கிறதால இப்போ பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சத்து குழந்தைகளிடம் அதிகம் காணப்படக்கூடிய அந்த ஸ்கர்வி நோய் ஏற்படாமல் தடுக்குது. எனவே தான் இந்த விட்டமின் சி சத்து அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு குழந்தைகளுக்கு அடிக்கடி நம்ம சமைத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த விட்டமின் சி சத்து குறைபாடு நீக்கப்பட்டு பற்களில் அந்த ஈறுகள் ரத்த கசிவு ஏற்படக்கூடிய இந்த ஸ்கர்வி நோய் வெகு சீக்கிரமாகவே அவங்களுக்கு குறைஞ்சிரும். இதுக்கு அவங்க விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் உருளைக்கிழங்கையும் அவங்க எடுத்துக்கொள்ளும் போது இந்த விட்டமின் சி பெறுவதால் இந்த ரத்தங்க, அதாவது இந்த ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டு அங்கே ரத்த கசிவு ஏற்படுவது, அதன் மூலமாக பற்கள் வலுவிழுந்து போகுது, வாய் துர்நாற்றம் வீசுவது, கிருமி தொற்று ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். ரத்த அழுத்தம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஊட்டச்சத்து இல்லா உணவு, மன அழுத்தம், அதிக உடல் எடை, செரிமான கோளாறுகள், நீரிழிவு நோய் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு வழிவகுக்கும். ஆனால் உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா நார்சத்து, பொட்டாசியம் சத்து இந்த மாதிரி நமக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. நார்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் நமக்கு கொலஸ்ட்ரால் எதுவும் படியாமல் பாதுகாக்கும். அதாவது ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு எதுவும் இல்லாமல் பாதுகாக்கும். கொழுப்பு படிவு இருந்தாலும் குறைக்கும். அதே நேரம் பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் தென்பட்டுச்சு, நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நமக்கு அந்த இறுக்கங்களை தளர்த்தி விடும். அதன் வழியாக ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு சீரான உள்ள பாயும். ஸோ ரத்த ஓட்டம் சீரான உள்ள பாயும் போது அந்த பிபி ப்ராப்ளம் அப்படின்றது நமக்கு இருக்காது. அதாவது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம் போன்ற குறைபாடுகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும், ஏற்பட்டிருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கெல்லாம் சீரான அளவில் உருளைக்கிழங்கு நம்ம சாப்பிட்றது நல்லது அப்படின்றது ஊட்டச்சத்து நிபுணர்களும் மருத்துவர்களுமே நமக்கு குறிப்பிடுறாங்க. ஸோ நம்ம பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் நலமாக இருக்கணும்னா உருளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மூளை செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். மனிதர்களினுடைய மூளை எப்போதுமே சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு உடல்ல உற்பத்தியாகக்கூடிய குளுக்கோஸ், சர்க்கரை சத்துக்களை அது அடிப்படையாக கொண்டிருக்கின்றதை தெரிஞ்சுக்கோங்க. மேலும் அமினோ அமிலங்கள் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதிக அளவு உங்களுக்கு அந்த மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதிக அளவு மூளை நரம்புகளில் இறுக்கங்கள் ஏற்படாமல் மூளை நரம்புகளை தளர்த்தி அதில் ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மூளை செல்களை புதுப்பித்து வைத்துக் கொண்டே இருக்கும். ஸோ நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. அதுக்கு நீங்கள் இந்த அனைத்து அத்தியாவசியமான சத்துக்களும் பெறணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். உருளைக்கிழங்கு அதிகம் சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு சத்து ரத்தத்தில் கிடைக்கப்பெற்று உடல் மற்றும் மனச்சோர்வு போக்கி மூளையை இது சுறுசுறுப்பாக உங்களுக்கு ஆரோக்கியமாக வைக்கும். ஸோ எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உருளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். புற்றுநோய்களை தடுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். நெடுங்காலமாக நமக்கு புற்றுநோய் அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸும் இருக்குது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய
புற்றுநோய் எதிர்த்து போராடுவதற்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குல விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஜியாக்சாந்தின் மற்றும் கரோட்டின் சத்துக்கள் இருக்கு. இவை அனைத்துமே தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த புற்றுநோய் செல் பரவல்களை முதல்ல எதிர்த்து போராடும். ஒருவேளை உங்களுக்கு புற்றுநோய் இருந்தாலுமே அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களை வந்து உங்களுடைய உடல்கள்ல இருந்து நீக்கி புற்றுநோய்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு, பரவாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து உருளைக்கிழங்குகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருக்க பழகுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.